தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பலரும் மாநாடு நடத்தினால் சாதி உணர்வை தூண்டி, வெறியை தூண்டி, ஏதேனும் ஒரு சாதிக்கு எதிரான வெறுப்பை விதைத்து அல்லது ஒரு அரசியல் இயக்கத்தின் மீது வெறுப்பை விதைத்து, திருமாவளவனால் தான் இது நடக்கிறது, திருமாவளவன் அந்த பிறகுதான் இந்த சாதிக்காரர்கள் எல்லாம் திமிர் பிடித்து ஆட்டம் போடுகிறார்கள், நம்முடைய சாதியை நாம் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சாதி வெறியை ஊட்டிவிட்டு வெறுப்பு அரசியலை திணித்து அப்படித்தான் மக்களை திரட்டுகிறார்கள். ஜனநாயகத்தை சொல்லி மக்களை திரட்டிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். எந்த சாதிக்கு எதிரான வெறுப்பையும் விதைக்கவில்லை, எந்த சாதி கட்சியை எதிர்த்தும் நாம் பேசவில்லை, எந்த சாதி கட்சி தலைவரையும் நான் எந்த மேடையிலும் அவர்களின் பெயர்களை உச்சரித்ததில்லை. ஜனநாயகம் காப்போம், தேசம் காப்போம், சனாதனத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லி திரட்டப்பட்ட கூட்டம்தான் இந்திய அரசியல் அரங்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு. ஆகவே நாம் கௌதம புத்தரின் சிந்தனை வழியில், மகாத்மா ஜோதிபா பூலே, சாவித்திரிபாய் பூலே ஆகியோரின் சிந்தனை வழியில், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனை வழியில் இன்றைக்கு மக்களை அமைப்பாக்கி வருகிறோம், அணிதிரட்டி வருகிறோம். ஆகவே இந்த கருத்தியல் யுத்தத்திலே ஒரு புறம் சனாதனம் நிற்கிறது அல்லது பாசிசம் இருக்கிறது, இன்னொரு புறம் ஜனநாயகம் நிற்கிறது. உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் பகை பாசிசம் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகத்தின் பகை சனாதனம் என்று அறியப்பட்டிருக்கிறது. ஆகவே சனாதனம் என்பதும் பாசிசம் என்பதும் வேறு வேறல்ல. பாசிசம் என்பது முசோலினி உயர்த்தி பிடித்த கோட்பாடு. பல பேர் ஹிட்லர் பெயரை சொல்லுவார்கள். ஹிட்லருடைய கோட்பாட்டை நாசிசம் என்றுதான் சொல்லுவார்கள். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். முசோலினியும் ஹிட்லரும் சமகாலத்து தலைவர்கள். மாற்று கருத்தை யாரும் சொல்லக்கூடாது, எதிர்கருத்தை யாரும் பேசக்கூடாது. அதுதான் பாசிசம். நான் சொல்றேன், நீ செய், ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது, எதிர்த்துலாம் கருத்து பேசக்கூடாது. இந்த ஆதிக்க போக்கு இருக்கிறதே, அதற்கு பேர் தான் பாசிசம் என்று கூறும். பெரும்பான்மையினர் தான் ஆள வேண்டும், சிறுபான்மையினர் ஆளுவோருக்கு கட்டுப்பட்டு அடிமைகளாக கிடக்க வேண்டும், உழல வேண்டும். இந்த பெரும்பான்மை வாதம் என்பதும் பாசிசம் தான், அதுவும் பாசிசம் தான். ஆண் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவனுக்கு இங்கே அனைத்து சுதந்திரமும் இருக்கிறது. பெண் அப்பாவுக்கு தெரியாமல் எதையும் முடிவெடுக்கக்கூடாது, கணவனுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது, மகனிடம் சொல்லாமல் கூட வெளியே போகக்கூடாது, பேரனுக்கு தெரியாமல் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி குடும்பத்தில் கூட எதையும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு பெண்களின் சுதந்திரம் முற்றாக பறிக்கப்பட்ட இந்த சமூகம் இருக்கிறதே, இது ஒரு பாசிச சமூகம். இதுதான் பாசிசம். ஆகவே ஜனநாயகம் என்பது என்ன? அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையாக ஒரு கோட்பாடாக வடித்து தந்திருக்கிறார். ஜனநாயகம் என்பது அதிகமான வாக்குகளை பெற்றவன் வெற்றி பெற்றான் என்று சொல்வது மட்டுமல்ல, அதிக எண்ணிக்கை உள்ளவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுவது மட்டுமே, பெரும்பான்மை மட்டுமே ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்பது சிறுபான்மையினரின் பாதுகாப்பிலே இருக்கிறது. ஜனநாயகம் என்பது நலிவடைந்த பிரிவினரின் சுதந்திரத்திலே இருக்கிறது. ஜனநாயகம் என்பது மாற்று கருத்தை, எதிர்கருத்தை அனுமதிப்பதிலே இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சகோதரத்துவத்தில் இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சமத்துவத்தில் இருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் என்றால் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்படுகிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த 4 கோட்பாடுகளும் தான் ஜனநாயகத்தின் உள்ளடக்கம்.